இது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய நலன். ம், அவங்களுடைய நலன் கருதி அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்கள். ம். தானம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன். இந்த சேவை இனாம் நிலம் சொன்னீங்க இல்லையா? அது எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க குடுப்பாங்க? இந்த சேவை இனாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த நிலம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கோவில்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான். அது வந்து அந்த கோவில் சார்பா இருக்கக்கூடிய தர்மம்ங்கிறது வந்து பொதுமக்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயம். ம், இந்த சேவையை நாம் எப்படி குடுத்தாங்கன்னா, இவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ம். அந்த வேலைக்கு சம்பளமா இத குடுத்தாங்க. இந்த வழிபாட்டு தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, பராமரிக்கிறதுக்காக வந்து ஒரு சில லேண்ட் எல்லாம் குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த லேண்ட் எல்லாம் வந்து என்ன மாதிரி நேம் வச்சு மென்ஷன் பண்றாங்க? அதுதான் அது. ஹாய், ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா, இனாம் கமிஷனை பத்தி தான் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் இனாம் லேண்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் இனாம் லேண்ட பத்தி தான் இந்த டாபிக்ல பேச போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, தர்மதாய இனாம் நிலம்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? அது எதற்காக பயன்படுது? இது வந்து பாத்தீங்கன்னா, பொதுமக்களுடைய நலன். ம், அவங்களுடைய நலன் கருதி அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்கள். ம், தானம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன். சோ அந்த ம், மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம், முன்னாடியெல்லாம் வந்து இப்ப நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டீஸ்லாம் பயங்கரமா வந்துருச்சு. எல்லாருமே வந்துட்டு ம், இன்னைக்கு நினைச்சா அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டு மும்பை, டெல்லி போற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ம், அந்த காலங்கள்ல வந்து மக்கள் நடந்து போனாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டி, குதிரை வண்டி சோ ம், இந்த மாரி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ம், ரொம்ப தூரம் நெடுந்தூரம் பயணம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து போற வழியில எங்கேயோ ஒரு இடத்துல தங்குறதுக்கான வசதிகள் தேவை. ம், சோ இந்த மாதிரியான வசதிகள செஞ்சு குடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துட்டு ம். அவங்க வந்து அந்த இடங்கள ஏதோ ஒரு விஷயங்களுக்கு வந்துட்டு தானமா குடுத்திருந்திருப்பாங்க. சோ ஓகே. அது வந்து மக்களுடைய பொது நலனுக்காக அது ஒரு தர்ம காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ம். சோ அதே மாரி தண்ணீர் பந்தல். இப்பதான் நமக்கு போர்வெல் டப்புனு வீட்டுக்குள்ள எல்லார் வீட்டு குழாயிலயும் தண்ணி பாயுது. கரெக்ட் சோ தான். அதே டைம்ல இன்னும் தண்ணி வசதிகள் கிடைக்காத நெறைய கிராமங்களும் நம்ம இருக்கு. இருக்கதான் செய்யுது. அதுவும் இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்லயே நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, சோ நெனச்சு பாருங்க 50, 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பா. சோ அந்த மாரி ஆகும்போது வழிப்போக்கர்களுக்கு வந்துட்டு தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையானது. சோ அந்த மாரி தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுக்கு. இந்த மாரியான விஷயங்களுக்காக குடுத்திருப்பாங்க. ம். அது தர்ம காரியங்கள். இல்லன்னா அது ஒரு ஏதாவது அவங்களுக்கு அன்னதானமா இருக்கலாம். வாட் எவர் மேபி. அத செய்யறதுக்கு அந்த இடத்த குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய வருமானத்த வச்சு அவங்க அந்த சேவைய பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? சோ அதுதான் அந்த தர்மதாயம் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. ம். சோ அந்த நிலங்கள் வந்துட்டு அந்த காலங்கள்ல ஒரு வகைப்பாடா இருந்துச்சு. ம். பிற்காலத்துல அது ஒரு சில மாற்றங்கள் பண்ணி ஒவ்வொரு இதா சேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டு தலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிக்கிறதுக்காக வந்து ஒரு சில லேண்ட் எல்லாம் குடுத்திருப்பாங்க இல்லையா? ம். அந்த லேண்ட் எல்லாம் வந்து என்ன மாதிரி நேம் வச்சு மென்ஷன் பண்றாங்க? அதுதான் அது தேவதாயம் அப்படின்றது. அப்படி ஓகே. பார்த்துட்டீங்கன்னா, ம். இந்த கோவிலா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், தேவாலயங்களா இருக்கட்டும். சோ இந்த இந்த வழிபாடு தலங்கள்ல வந்துட்டு வழிபாடுகள் எந்த ஒரு தடையும் ம். இல்லாம இருக்கணும் அப்படின்னா, சோ நமக்கு இப்பன்னா எல்லாரும் கொண்டு உண்டியல்ல காச போடுறாங்க. ம். அந்த டைம்ல மக்கள்ட்ட பணம் தான் இருக்காது. சோ அவங்க ம். வந்து விவசாயம் செய்வாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருள தான் கொண்டு குடுப்பாங்க. சோ அது பெரிய பெரிய அளவுக்கு பத்தாம இருக்கிற பட்சத்துல, ம். சோ முன்னாடி வந்து மன்னர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய நிலக்கிழார்கள் இவங்கெல்லாம் வந்து கோயில்களுக்கு நிலங்கள தானமா வழங்குனாங்க. ம். சோ அதுல வரக்கூடிய வருமானம் வந்து கோவில்களுக்கு ம். அப்படின்ற மாதிரி. ம். சோ அந்த மாதிரியான நிலங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, தேவதாயம் அப்படின்றது இருந்துச்சு. ஓகே. சோ அது இப்போ வந்து என்னன்னா, அந்த மாரி கோயில் நிலங்கள் வந்துட்டு நெறைய வந்துட்டு அ அரசும் எடுத்திருக்கிறாங்க. ம். அது ஹெச்ஆர்என்சிக்கு கீழ இருக்குது. ம். சில நிலங்கள் வந்துட்டு அத பேஸ் பண்ணி அவங்களுடைய அனுபவத்த பேஸ் பண்ணி சில நிலங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ம். மக்கள் பிரைத்தாரியாவும் மாத்தி குடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முற்காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சம்பளத்துக்கு பதிலா வந்து நிலத்த வந்து அவங்க எழுதி குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி லேண்டுக்கு என்ன மாதிரி நேம் வச்சு மென்ஷன் பண்றாங்க? இதுதான் சேவை இனாம் சொல்லுவாங்க. ம், அதாவது தர்மம்ங்கிறது வேற, ம், சேவைங்கிறது வேற. இந்த ம், இடத்துல. ஏன்னா, தர்மம்ங்கிறது வந்து பொதுமக்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ம், குடுக்கக்கூடிய விஷயம். ம், இந்த சேவை இனாம் எப்படி குடுத்தாங்கன்னா, இவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ம். அந்த வேலைக்கு சம்பளமா இத குடுத்தாங்க. ஓகே. அது என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்து ஏன்னா நெறைய கோயில்கள்ல பார்த்துட்டீங்கன்னா, வந்து பாரம்பரியமா ஒரு சொல். இப்ப ம், அர்ச்சகரா இருந்தாங்கன்னா, அவங்க அந்த பாரம்பரியமா செஞ்சுட்டு இருப்பாங்க. ம், சோ ம், அதுக்கப்புறம் கோவில்ல வந்துட்டு ஓதுவார்களா இருந்தா, அவங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு இருப்பாங்க. ம். முன்னாடிலாம் அப்படித்தானே இருந்துச்சு. அப்பா என்ன வேலை செஞ்சாங்களோ, அதுதானே வந்துட்டு மகனும் அதே அடுத்த தான் கன்டின்யூ ஜெனரேஷன் பண்ணிட்டு பண்ணுவான். இருக்காங்க. இப்பதான் வந்து எல்லாரும் எஜுகேஷன் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. ம், சோ அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலா ஒரு இடத்த குடுப்பாங்க. ம், ம்,
அந்த இடத்த அவங்க வந்து பயன்படுத்தி அதுல உள்ள வருமானத்தை வச்சு அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஓகே. சோ இந்த மாதிரியான இடங்கள் தான் வந்து சேவை இனம் சொல்லுவாங்க. இது முக்கியமா வந்து கோயில் இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு. அது அவங்க ம். வந்து அர்ச்சகரா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய கோவில்ல வந்து துப்புரவு பணி செய்யறவங்களா இருக்கலாம். ம். கோவில் கோவில் சம்பந்தமா ஏதாவது ஒரு பணிகள். அவங்க அந்த கோயில்ல மட்டும் இல்ல. அது ம். சம்பந்தமா அந்த கிராமத்துல ஏதாவது பணிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா, அந்த முன்னாடி நமக்கு இப்பல்லாம் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ம். முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தெரு விளக்குக்கு பதிலாட்டு தெருக்கள்ல வந்து தீ தீ தீப்பந்தம் ஆமா மாதிரி சொல்றீங்க. தீப்பந்தம் வச்சிருப்பாங்க. ம். சோ அந்த மாதிரி அதுவும் ஒரு பணிதான். அது கோவிலுக்காக செய்யக்கூடிய, அந்த கிராமத்துக்காக செய்யக்கூடிய பணி. சோ ம். அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி குடுத்துருக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த சேவை இனாம் நிலம் சொன்னீங்க இல்லையா? அது எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க குடுப்பாங்க? இந்த சேவை இனாம் வந்து பாத்துட்டீங்கன்னா, அந்த நிலம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கோவில்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது வந்து அந்த கோவில் சார்பா இருக்கக்கூடிய வெட்டியான் தொழில் செய்யறவங்களும் இருக்கட்டும், ம். தையல்காரர்களா இருக்கட்டும். ம். சோ அந்த மாரி கிராமத்துல அந்த கோவில் சம்பந்தம் ஏன்னா கோவில்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, சாமிக்கு வந்துட்டு உடை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அணிவிப்பாங்க. சோ ம். அப்படின்னு இருக்கும்போது அத செஞ்சு குடுக்குறவங்களுக்கு சரி அது அவங்களுக்கும் ஒரு இன்கம் வரணும் இல்லையா? ம். அவங்களுக்கும் இது பண்ணலாம். ம். அர்ச்சகரா இருப்பாங்க. அவங்களுக்கும் இன்கம் கிடைக்காது. இப்ப மக்கள் உண்டியல்லயும் காசு போடுறாங்க. கவர்மெண்ட்டும் காசு குடுக்குது. சோ முன்னாடி அது கிடையாது. ம். போட்டிருப்பாங்களான்னு நமக்கும் தெரியாது. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகே. இத தாண்டி அந்த கிராமத்துல அந்த கோவில் சார்பா ந நல்ல நலப்பணிகள் இருக்கு இல்லையா? ம். சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த தீப்பந்தம் ஏத்துறது. அது நலப்பணி. மக்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. சோ இந்த ம். மாரி என்னென்ன சின்ன சின்ன வேலை செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ தனிநபர் இனாம் சொல்றாங்க இல்லையா? அது யாருக்கு வழங்கப்படுது? அதே மாதிரி எப்போ வழங்குறாங்க இத? தனிநபர் இனாம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபருடைய வாழ்வாதாரத்துக்காக தான் ம். வழங்குறாங்க. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப ஒரு மன்னர் இருப்பாரு. மன்னருக்கு ஒரு போர் படை தளபதி இருக்கிறாரு. ம். அவர் வந்து எதிரி நாடு படையெடுத்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பயங்கரமா ஆக்ரோஷமா சண்டை போட்டு இந்த மன்னருக்கு ஃபேவரபிள் ஆயிட்டாருன்னா, அவர் மன்னர் ஏதாவது செய்யணும் தானே! ம். இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல டார்கெட் அச்சீவ் பண்ணா போனஸ் அப்படின்னு இருக்கு. ம். அந்த காலங்கள்ல இந்த மாரி போனஸ் மாதிரி குடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப நீ ஓகே என்னுடைய இதுல இந்த கிராமத்த வந்து உனக்கு நான் குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தனி ம். நபருக்குன்னு குடுத்திருந்திருக்கலாம். ம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரண்மனையில அவங்களுடைய ரிலேட்டிவ் மன்னர் இருப்பாரு. அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பான்னு இருக்கலாம் இல்லையா? சோ அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம். ம். அதுக்காக மன்னர்கள் வழங்கியிருக்கலாம். மன்னர்களோ பெரிய நிலக்கிழார்களோ வாங்கியிருக்கலாம். சோ இத வந்து அவங்க என்ன அதுல வர வருமானம் அவங்களுக்கு எடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்த மேம்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஓகே. மாதிரியான நிலங்கள தான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, தனிநபர் இனாம் அப்படின்றது சொல்றோம். ஏன்னா இந்த இனாம் முறைகள வந்து பாத்தீங்க அனைத்தும் வந்து அது வரலாற்றுல தான் நம்ம பாக்குறோம். இப்ப அதெல்லாம் மாத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ம். பெரும்பாலும் வந்துட்டு இனாம் லேண்ட் வந்து இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரைத் வாரியா அப்படி மாத்தி குடுத்தது. இல்லன்னா அதுக்கு ஆவணங்கள் இல்லாதது எல்லாத்தையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணுச்சு. கோவில் ம். நிலங்கள வந்து கோவில்களுக்கும், மசூதிகள வந்து ஹெச்ஆர்என்சிக்கும், மசூதிகள வந்துட்டு வக்ஃப் போர்டுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. சோ ஓகே. இத பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தா தான் மக்களுக்கும் எந்த புரியுது. வழியில வந்துட்டு நமக்கு வந்து இந்த லேண்ட் வந்து நம்ம கைக்கு வந்துச்சு. எதனால வந்து அந்த இனாம்ங்கிறது வந்து பேர் மாறாம இருக்குது. ம். எந்த வருஷம் நமக்கு வந்தது அப்படின்றத தெரிஞ்சாலே, இது வந்து ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் யாருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகப்போகுது. ஆனா இன்னுமே இந்த லேண்ட் பிரச்சனைகளால மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் இனாம் லேண்ட பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட்னால என்ன பயன் கிடைக்கும்ன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.